ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிகள்ல பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசின பேரே எப்படி இருக்கும்? சிம்ம ராசியோட இதுவே தோற்றமே என்ன? ஒரு சிம்மம் போட்டிருக்கோம் இல்லையா? இது ஒரு ஆண் தன்மை கொண்ட ராசி. இந்த ஆண் ராசி, பெண் ராசிலாம் சொல்றோம்ல, இது ஆண் ராசி. இதுல சூரியன் தான் இதற்கு அதிபதி. இப்போ எப்படி ஆச்சு? லயன் ஆயிடுச்சு. அதோட சேர்த்து சூரியன். இவங்க என்னன்னா எல்லாத்துலயும் தான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஒரு கம்பெனில ஒரு சிம்ம ராசிக்காரங்க சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன். சரிங்க, ஓகேங்க. அப்படிங்களா? அப்படியா? சரி, சரி. கண்டிப்பா நான் இது பண்றேன். அப்படின்னு ரொம்ப பவ்யமா பதுசா நடந்துப்பாங்க. கொஞ்சம் அப்பப்பா இவன்லாம் நம்ம நம்ம வழிக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பொறுப்புகளையும், ரெஸ்பான்சிபிலிட்டியோ குடுக்க ஆரம்பிச்ச உடனேயே, ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் அப்பதான் களை கட்டும். எப்படி ஆட்சி செய்றாங்கங்கிறது அப்பதான் நம்மளுக்கு தெரியும். தே ஆர் பார்ன் ரூலர்ஸ். அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே தான் அடிமையா இருக்கிறது பிடிக்காது. நான் சொல்றத கேட்கணும். நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜாங்கிற ஒரு அந்தஸ்தை, அந்த நினைப்பையும் கொண்டவங்க. தான், நான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையோட அப்படி ஒரு திடம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சில பேர் இது அகங்காரமா பார்ப்பாங்க. சில பேரு "அப்பா! அவங்க எப்படி பாரு" ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க கரெக்ட்டா இருக்காங்கன்னு நெனைப்பேன். இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ மதிப்பாங்க. அதே மாரி இப்போ நீங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாங்குற ஒரு அகங்காரம் இருக்கு. அப்படி அவங்க வந்து ரூல்ஸ்லாம் மதிக்க மாட்டாங்கலாம் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ரூல் இந்த இடத்துல இப்படிதான் நடந்துக்கணும். அது அந்த மாரி நடந்துப்பாங்க. ஆனா, இவங்க எப்படின்னா, இவங்க நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல், இவங்கள சார்ந்தவங்களும், மிச்சவங்களையும் எல்லாரையும் நடக்க வைப்பாங்க. அதே மாதிரி நடக்க வச்சு சாதிப்பாங்க. ஏன்னா, அப்படி ஒரு விஷயம் கொண்டவங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இன்னொருகிட்ட அடிமைங்கிறத தாண்டி ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறது பிடிக்காது. இவங்க ஒரு ஒரு கம்பெனிலயோ, இல்ல ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ இருந்தா, இவங்க தான் டாப்ல இருக்கணும். அதுக்கான வேலைகளையும் செய்வாங்க. சும்மா உட்காந்துட்டு நான் பெரிய ஆளு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதற்கான வேலைகளையும் செய்வாங்க. அதற்கான உழைப்பும் செய்வாங்க. அதற்கான விஷயத்தில ஈடுபடுவாங்க. ஒன்ஸ் அந்த ரூலு, அந்த ஆட்சி கையில வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கையில வந்த அப்புறம், இவங்க இவங்களோட தோற்றமே அப்படியே மறுநாளே மாறும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கேரக்டர். அப்பதான் நம்ம பார்க்கணும் அவங்களோட ஆட்டத்தை. சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க பிசினஸ்லயும் சரி, வேலையிலயும் சரி. பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. யாராவது பொய் சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? ஓஹோ! அப்படின்னு பார்த்து இருந்து பழிலாம் வாங்க மாட்டாங்க. அந்த இடத்திலேயே வச்சு வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி யாருக்கும் அடங்கி போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா கண்ட்ரோல் மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. பட் தே ஆர் ஜென்யூன் பீப்பிள். நியாயமா பேசுறியா? நீ பேசு. சும்மா அநியாயமாலாம் பேசுறதுக்குலாம் இங்க வாய்ப்பில்ல. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர். பட் ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்படின்னா நல்ல உடல், நல்ல திடகாத்திரமான உடல் இருக்கும். தோற்றமும் நல்ல எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தோற்றம் இருக்கும். அது பளிச்சுன்னு அப்படி இருப்பாங்க. அந்த சூரியனே ஒரு பளிச்சு தானே. அந்த மாரி இவங்களும் நல்லா ஒரு பளிச்சுன்னு சூரியனுடைய அம்சத்தை கொண்டு இருப்பாங்க. செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த விஷயத்துல செஞ்சாலும் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ல படிக்கணும்னா ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லயும் என்ன ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க டாப் நாட்ச்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சிச்சுவேஷனையும் அமைச்சுப்பாங்க. ஏன்னா, அந்த மாரி பண்ற மாதிரியும் இவங்கள அமைச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொண்டவங்க. வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும், அதை எதிர்த்து நிப்பாங்க. சண்டைன்னு ஒரு சண்டை வந்துருச்சுன்னா, வரிஞ்சு கட்டிக்கிட்டு விடவே மாட்டாங்க. சில பேர்லாம் எதுக்கு அவங்க கூட சண்டை அப்படின்னு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்ல. சண்டைன்னு வந்தா முன்னாடி நின்னு சண்டை போட்டு, அதுல வின் பண்ணிட்டு தான் போவாங்க. எப்படியாவது அவங்களோட விஷயத்துல, அவங்க போராட்டத்துல, அவங்க சண்டையில வின் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அதுக்காக இவங்க எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணாலும் போவாங்க. தான் சொல்றது ப்ரூவ் பண்றதுக்கு, தான் சொல்றது செய்யறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல அவங்களோட பேச்சு பலிக்கலையா, அவங்களோட வார்த்தை செல்லுபடி ஆகலையா, முதல்ல அப்படியே சாஃப்ட்டா அப்படியே செல்லுபடி ஆற மாரி நடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டத்த ஆரம்பிப்பாங்க. என்ன? கொஞ்சம் செல்லுபடி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா டிபெண்ட் ஆக ஆக அப்படி எடுத்துப்பாங்க. எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் பண்ணணும். அது மாரி முன்னாடி நின்னு இப்போ ஒரு லீடர் அந்த மாரி ஒரு லீடர்லாம் இருந்தா சூப்பரா இருக்கும். அவங்களோட குரூப்பையும், அவங்களோட தன்னை சார்ந்தவங்களுக்கு தான் ஒரு லீடரா இருக்கணும்னு நினைப்பாங்க. லீடராவும் இருப்பாங்க.
ஏன்னா ஆட்சி புரிபவர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி புரிபவர். நல்லவங்க, நல்ல நேர்மையானவர்கள். கோவம் அடிக்கடி வரும். தனக்கு அதே மாரி தன் ஈகோவ சின்னதா டச் பண்ணிட்டா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அதெல்லாம் நீங்க கன்வின்ஸே ஆக மாட்டாங்க. நீ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் என்னால இது செய்ய முடியாது. போனா போது விடுறதெல்லாம் இல்ல. நான் சும்மா இருந்தேன். நீ வம்புக்கு வந்த. முதல்ல மல்லு கட்டிட்டு சண்டை போட்டுட்டு, அப்புறம் தான் உன்ன நான் மன்னிச்சு விடுவேன்னு சொல்லக்கூடிய. அதே மாரி தப்பு பண்ணி சாரி சொன்னா, அதற்கான பனிஷ்மென்ட்ட குடுத்து மன்னிச்சுருவாங்க. சரி போ அப்படின்னு. அந்த மாரி ஒரு கேரக்டர். ஆ நம்பலாம். அதே மாதிரி ஒளிவு மறைவு இல்லாம அவங்க கேரக்டர் வெளியிலேயே காமிச்சிருவாங்க. இப்படிதான் நானு அப்படின்னு. அதனால அவங்கள கொஞ்சம் நம்பலாம். அதே மாரி தான் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்தாங்கன்னா, எத்தன பேர் தன்கிட்ட இருந்தாலும் எல்லார் மேலயும் வள்ளு வள்ளுன்னு விழுந்தாலும், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைச்சாலும், தான் டிபார்ட்மெண்ட்டுக்கோ, தன்னை சார்ந்த மக்களுக்கோ, தான் கேட்ட வேலை செய்றவங்களுக்கோ ஒரு பிரச்சனைன்னா, எதிர்க்க நின்னு அவங்களுக்காகவும் நின்னு சண்டை போடக்கூடிய ஆள்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். ஆனா என்ன நான் சரண்டர் ஆயிடணும். எல்லாம் நீதான்ப்பா. நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டா பார்த்துப்பாங்க. நீ எதிர்த்து நின்னா அவங்கள மாதிரி ஒரு மோசமானவங்க பார்க்க முடியாது. நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர் மாதிரி. அவங்கள பகைச்சுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். பகைச்சுக்கிட்டீங்கன்னா, அதற்கான அ ரிசல்ட்ஸையும் பார்க்கணும். அதற்கான விளைவுகளையும் நீங்க சந்திக்க நேரிடும். பட் அ ரொம்ப பிரகாசமான வாழ்க்கை இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனித்துவம் இருக்கும். கோவம் வந்து மூக்கு மேல கோவம் வரக்கூடிய ஆட்கள். உஷாரு. எந்த இடத்துல கோவம் வரணுமோ, எந்த இடத்துல கோவப்பட்டா இப்ப பெரிய இடத்துல கோவப்பட்டா அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா, அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் அமுக்கி வாசிப்பாங்க. ஆனா மனசுல வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் அது வெடிக்கும். உன்ன கவனிச்சுக்கிறேன் வா! உன்னையும் நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க அப்புறம் அவங்க லீடர்ஷிப்க்கு வந்துருவாங்க. வந்துட்டு அவங்க 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 அன்னைக்கு பட்ட அவமானத்தை திரும்ப அவங்க வந்து ரீரன் பண்ணுவாங்க. பட் ஹார்ம்லெஸ் உரசனா தான் அவங்க கோச்சுப்பாங்களே தவிர, அவங்க பாட்டுட்டு அவங்க வேலைய செஞ்சுட்டு தான் போவாங்க. அவங்க ஆனா அயராது உழைப்பாங்க. உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட டெஸ்டினேஷன் வர்ற வரைக்கும் உழைச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க நெனைச்சது நடந்தாலும், அப்ப கூட அவங்களுக்கு ஒரு திருப்தி வராது. இன்னும் பெருசா வரணும், இன்னும் பெருசா வரணும், இன்னும் பெருசா பண்ணணும், இன்னும் இத எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு மனசுல இருந்துட்டே இருக்கணும். அந்த ஒரு வெறி அவங்களுக்கு நெறைய இருக்கும். வாழ்க்கையில நெறைய சக்சஸ்களையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகக்கூடிய ராசி அல்ல. தோல்விகள் வந்தாலும் அதை எதிர்நோக்கி நின்று போராடி அதுல வெற்றியும் பெறக்கூடிய ராசி.